இன்னைக்கு சிம்ம ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட குறிப்புகளை பார்க்க போகிறோம். அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்களை அவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு 4வது ராசியாக வருது. இந்த ராசியினரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு கவிதையே பாடலாம். அந்த அளவுக்கு வீரம், தீரம், அஞ்சா நெஞ்சம், தன்னம்பிக்கை, உழைப்பு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து இந்த ராசியில இன்க்ளூட் ஆகுது. இந்த ராசியினர் பார்த்தீங்கன்னா தன்னை பத்தின மதிப்பு வந்து ரொம்ப அதிகமா வச்சிருப்பாங்க. தன்னை பத்தின ஒரு நல்ல ஒரு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய பீப்புளை பார்க்கறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தன்னை பத்தின ஒரு நல் மதிப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு இருக்காது. ஆனால் இந்த ராசியினர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு அவங்க தான். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அது எவ்வளோ சிறந்த இதாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க தான். அந்த அளவுக்கு தன்னை நேசிக்கக்கூடிய பீப்புள், தன்னோட உழைப்பை நேசிக்கக்கூடிய பீப்புள், தன்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பீப்புள் இவங்க. அதே மாதிரி இவங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கும் இவங்களோட ராசி வந்து அதுக்கு வழிவகை செய்யும். அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ, என்னென்ன மாதிரி வாழணும்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரியான வாழக்கூடிய சூழ்நிலையும் வந்து இந்த ராசி வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இந்த சூரியன் வந்து அவங்களுக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்கும். எதற்கும் அஞ்சாதவர், எதுக்கும் கலங்காதவர் அப்படின்னா அது இவங்க தான். இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து அப்படி கலங்கி நின்று நம்ம பார்த்துடவே முடியாது. சரிதான் போ அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல தான் எப்பயுமே இவங்க இருப்பாங்க. யாரையுமே நம்பாம எனக்கு இவங்க அதை செய்யலை, எங்கள் அப்பா எனக்கு இதை செய்யலை, என்னோட பாஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணல, என்னோட ரிலேட்டிவ்ஸ் எனக்கு வந்து உதவி செய்யலை, இந்த மாதிரியான எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே அவங்கக்கிட்ட இருக்காது. தன்னோட உழைப்பை மட்டுமே நம்பி தனக்குன்னு ஒரு தனியான ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு அதில் போயிட்டு வெற்றி நடை போடக்கூடிய ராசினர் இவங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்ப அதில் டாமினேஷன் அப்படிங்கிறதும் வந்துடும் இல்லையா? இவங்களோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான தோரணையை கொடுக்கும். ஆனாலும் இவங்க அதுலேருந்து மாற மாட்டாங்க. மற்றவங்கள டாமினேட் பண்ணுறது, தனக்கு கீழே வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். ஒரு ஆர்டர் பண்ணி மற்றவங்களாம் அதை கேட்டு செஞ்சுறது, நடந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து க்ரௌடை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுல, ரொம்ப கவனத்தை ஈர்க்கிறதுல ரொம்ப சிறந்த ஆட்கள் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பெரிய க்ரௌடாக இருந்தாலும் அதில் இவங்க தனித்துவமான விஷயங்கள் பண்ணுறதன் மூலமாக ரொம்ப எளிதில் வந்து அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி கூட்டங்களில் இருக்கிறப்ப. இவங்க இந்த ராசியில் வந்து மக நட்சத்திரம் வருது. இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாட்டனார இவங்களெல்லாம் சொல்லக்கூடிய நட்சத்திரம் இல்லையா? இந்த ராசினர் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இல்லை அவங்க தாத்தாக்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருந்திருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. நிறைய பெரும் தலைவர்களாக இருந்திருப்பாங்க. அதாவது ஊரில் பெரிய ஆட்களாக இருந்திருப்பாங்க. கோயில் கட்டி கொடுத்துருக்கிறது, இல்லை மக்களுக்கு ஏதாவது ஒன்றுனா முன்ன நின்று செஞ்சுருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு அவங்க வந்து அந்த டைமில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. அவங்க பேர் சொன்னால் இன்ன அளவுக்கும் தெரிகிற அளவுக்கு அவங்க பேர் வந்து நிலைச்சு நிற்கும். இந்த ராசினரே பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவோட தாத்தாவோட பெருமைகள் பேசாத சிம்ம ராசினர் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா, அவங்களோட புகழ் எவ்வளோ தெரியுமா அப்படின்ற மாதிரியான பெருமை பேசுறது அப்படிங்கிறது வந்து இந்த சிம்ம ராசினருக்கு கட்டாயம் இருக்கும். இவங்களோட மூதாதையர்கள்லாம் வந்து இவங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களோ இல்லையோ தெரியாது. அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்க சேர்த்து வச்ச நல்ல விஷயங்களை, நல்ல பேரை, நல்ல புண்ணிய கர்மாக்கள் வந்து இவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கடத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பேர் வந்து இந்த அளவுக்கும் அவங்களுக்கு வந்து நிலச்சி இருந்துட்டு இருக்கும். இந்த அளவுக்கு இப்போ இருக்க ஃபேமிலிலேயும் வந்து அந்த பேர் சொன்னால் இந்த பார்ட்னரோட பேரை இவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பேர் இன்னும் நிலச்சி நின்றுட்டு இருக்கும் அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா. இந்த ராசினருக்கு ராசிநாதன் 9ஆம் இடத்துல உச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து இவங்க தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் இல்லை மதம் மாறி திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் நடந்திருக்கும். இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம், புதன் உச்சம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து கண் இல்லை பல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதன் கொடுக்கறது வந்து 2 விதமான வருமானத்தை கொடுக்கும் இவங்களுக்கு. இவங்க தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கூட ஏதாவது ஒரு 2 விதமான தொழில்களில் ஈடுபட்டு இருப்பாங்க. 2 வருமானம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். இல்லையா வந்து இங்கே ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கேன், வெளியூரில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கேன் இதே பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு 15 நாள் இங்கே இருப்பாங்க, 15 நாள் அந்த ஊரில் இருந்து ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான வருமானம், இரட்டை வருமானம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா 15 நாள் இங்கே இந்தியாவில் இருக்கேன், 15 நாள் வெளிநாடு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியான சூழல்கள்லாம் இந்த ராசினருக்கு கட்டாயம் ஏற்படுது. ராசிநாதன் சூரியனா வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு முன்கோபம் அப்படிங்கிறது வந்து தவிர்க்கவே முடியாது. ஆனால் வந்து இவங்க எப்போ ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து போய் சாரியெல்லாம் வந்து கேட்டுற மாட்டாங்க. பட் அந்த அவங்களுக்குள்ள ஒரு ரியலைசேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லேட்டாக அது
அந்த சுச்சுவேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ரியலைசேஷன் வரும். ஆனாலும் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு 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 ஃபேஸை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா வந்து அதே மாதிரி தான் திருப்பி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த விஷயங்களை இவங்களால அவாய்ட் பண்ணிக்கவே முடியாது. 3ஆம் இடம் சூரியன் நீசம் அப்படிங்கிறது வந்து இவங்க எடுத்து வைக்கிற எந்த ஒரு முயற்சியுமே வந்து 2-3 டைம் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் கிடைக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணேன் உடனே அது வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இவங்க கடின உழைப்பாளிகள் அப்படின்னாலும், உழைப்புக்கு அஞ்சாதவங்க அப்படின்னாலும் சமயத்தில் வந்து அது வந்து சில டல்னஸை கொடுத்துரும். ஆனாலும் இவங்க வந்து 2-3 டைம் முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது சக்ஸஸாக தான் அமையும். இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஏதாவது வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கட்டாயம் செட் ஆகவே ஆகாது சிம்ம ராசினருக்கு. எப்பயுமே அது வந்து ஒரு ப்ராப்ளத்தில் தான் கொண்டு வந்து நிறுத்தும். அது வந்து அந்த பிஸ்னஸையே வந்து குலைக்கக்கூடிய அளவுக்கான ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் இவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய ஒழுக்கம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இவங்க முன்னெடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரியான ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய இருக்கக்கூடிய பீப்புள் இவங்க. ஃபேமிலினா இது பேரண்ட்ஸுக்கு இப்படி செய்யணும், குழந்தைங்களுக்கு அப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரியான அந்த லைன்லேருந்து இவங்க மீறவே மாட்டாங்க. தான் என்ன கஷ்டப்பட்டாவது அந்த விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சிடணும், அது என்னோட கடமை, என்னோட பொறுப்பு அப்படின்னு நினச்சி உணர்ந்து அந்த விஷயங்களை செய்வாங்க. அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அதை பொறுத்துக்கிட்டு அந்த கடமைகளை சரிவர செய்யக்கூடிய பீப்புள் இவங்க. ஆனாலும் இவங்க எவ்வளோ செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா இவங்க பேரண்ட்ஸ் வந்து இவங்களோட சாக்ரிஃபைஸையோ அதெல்லாம் வந்து இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கும் இவங்க தந்தைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும் இந்த ராசினருக்கு. பொதுவாக இந்த ராசினருக்கு வந்து தனிமையாக இருக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். என்னதான் உறவுகளை விரும்பினாலும் இவங்களுக்கு அதிக பலத்தையும் ரொம்ப நிம்மதியும் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு வாழ்க்கையை வாழ்றது அப்படிங்கிறது தான். அதுக்குள்ளே வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கலாமே தவிர, நான் போய் உறவுகளோட நட்புகளோட ரொம்ப கலந்து கட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கட்டாயம் செட் ஆகவே ஆகாது. அந்த விஷயங்களை இவங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இந்த ராசினருக்கு வந்து சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப மேன்மை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். நிறைய இந்த ராசினர் பார்த்தீங்கன்னா தாடி வைக்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். நிறைய பேர் தாடியும் வச்சுட்டு இருப்பாங்க. சிம்ம ராசினரில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தாடி வச்சுருப்பாங்க. இந்த சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து இவங்க அவ்வளோ சீக்கிரம் கையில் எடுத்துட மாட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதை நோக்கி போகாது. ஆனால் ஒன்ஸ் அதை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஏதாவது அவங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச சித்தர் யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு சித்தரை அவங்க பிடிச்சி தொடர்ந்து வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் நன்மைகள் அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிக்கும். இவங்களுக்கு வந்து லைஃப் டைமுக்குமே அது வந்து ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனாக இருந்து அவங்கள வழிநடத்தவும் செய்வாங்க. ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னு இருக்கும். நிறைய பேரை வேலை வாங்கி அதன் மூலமாக முன்னேறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு விதிக்கப்பட்டது. நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப் வந்து இவங்க அந்த 30 to 40 இயர்ஸ்க்கு மேலே இவங்களுக்கு அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இவங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிரடியாக இருக்கும் இவங்களுக்கு. சட்டுன்னு முடிவு எடுப்பாங்க. ஆனால் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் அது கொடுக்கும். ஒரு நாளும் வந்து இந்த முடிவை எடுத்துட்டேன், இதனால எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு, இதை நம்ம பண்ணியிருக்க வேண்டாமே அப்படியான சிந்தனைகளுக்குள்ளேயே இவங்க போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இவங்க டெசிஷன் எடுக்கிறது. அதையுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துருவாங்க இவங்க முடிவு. ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் யோசிச்சு குழப்பிக்கிட்டு ஒரு வாரம் அதை யோசனை பண்ணி அப்புறமே அதை, ஏன்னா ஒரு பெரிய விஷயத்துக்கு நம்ம முடிவு எடுக்கிறப்ப கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க செய்யவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அவங்க மனசுக்கு சரின்னு பட்டதை பட்டுன்னு செஞ்சுருவாங்க. டக்குன்னு ஒரு முடிவெடுத்து செய்வாங்க. ஆனால் அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வெற்றியாக தான் அமையும். அந்தளவுக்கு ரொம்ப அதிரடியான ஆக்ஷன் எடுக்கக்கூடிய பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசினர் தான். இவங்களுக்கு 7ஆம் இடம் வந்து கும்ப வீடம் வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு மனைவி வந்த பின்னாடி நிறைய ஒரு உச்சத்துக்கு போவாங்க. நிறைய ஒரு டெவலப்மெண்ட்ஸ் ஃபினான்ஷியலாகவும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய விஷயமா தான் வந்து இவங்களுக்கு திருமணம் அமையும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து ஒரு பிரம்மாண்டமாக யோசிச்சு செய்யக்கூடிய ராசினர் இவங்க. ஒரு சாதாரண லெவலில் இதை செஞ்சு முடிச்சிருவோம், இது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன, அதில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு தேடி யோசிச்சு அந்த மாதிரி செய்யக்கூடிய பீப்புள் இவங்க. இவங்களாவே ஒன்று பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணிக்கவங்க, இல்லை தானாகவே இவங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே வந்து அமையிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான விஷயங்களாக தான் அமையும். இவங்களுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு அமைகிறது, நல்ல லக்ஸுரி கார் அமைகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியே இவங்களுக்கு வந்து அதெல்லாம் அமைச்சு தரக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த ராசினருக்கு இருக்குது. 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் வந்து குருவாகி அது 12ல் நீசமாகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை இந்த ராசினருக்கு ஏற்படுத்தும். கண்டிப்பாக கன்ஃபார்மாக இவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே
ராஜயோக வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். இவங்க இது நாள் வரைக்கும் எதுக்கெல்லாம் போராடிட்டு வந்தாங்களோ, என்னென்ன மாதிரி தான் வாழணும் அப்படின்னு வந்து கனவு கண்டுட்டு வந்தாங்களோ, எந்த கோல அவங்க வச்சிருந்தாங்களோ, அது எல்லாமே வந்து இவங்களுக்கு 50 வயதுக்கு மேல படிப்படியா நடக்க ஆரம்பிக்கும். இந்த யோகம் வந்து இவங்களுக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள குடுத்துட்டு தான் போகும். இவங்களுக்கு வாழ்க்கையில என்ன ஒரு விஷயம் நடந்தாலும், ஃபர்ஸ்ட் வந்து அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸோ, ஒரு பாதகமோ ஏற்பட்டு, அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அதிர்ஷ்டமோ, இல்ல பாக்கியங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன பாதகத்தோட வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இனிஷியலா பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் ஃபர்ஸ்ட்டு மாட்டிக்குவாங்க. ஏதாவது ஒரு சின்ன தடுமாற்றம் அந்த மாரியோ, இல்ல ஒரு அவமானம் அந்த மாரியான விஷயங்களோ, ஒரு பாதகத்த குடுத்துட்டு தான் இவங்களோட பாக்கியங்கள், இவங்க வாழ்நாளுக்கான பாக்கியங்கள் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இவங்களுக்கு 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் புதனா வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பேச்சுனால எவ்வளோ நன்மை இருக்கோ, அதே மாதிரி பிரச்சனையும் வரும். ஆனாலும் பிரச்சனைக்கு அப்புறம் கண்டிப்பா அது வந்து ஒரு பண விதத்துல, பண சம்பந்தமான ஒரு விஷயங்கள்ல ஒரு நல்ல விஷயமா தான் இவங்களுக்கு அமையும். பிரச்சனையும் கொடுத்து அதுக்கப்புறம் நல்ல விஷயங்களும் இவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். 12ஆம் இடத்துல சந்திரனா வர்றது வந்து அம்மாவுக்கு எப்பயுமே ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அவங்களுக்கும் அம்மாவுக்கும் இவங்களுக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள், டென்ஷன்ஸ் இதெல்லாம் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். இந்த ராசினர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சம்பந்தமான பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு கனெக்ஷன், கவர்மெண்ட் ரிலேட்டடான கனெக்ஷன், இவங்க என்ன வேலை என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கனெக்ஷன் இவங்களுக்கு எப்படியாவது வந்துடும். நல்ல பேர் சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு பதவிக்குள்ள இவங்க கட்டாயம் இருக்கக்கூடிய ராசினராக இருக்கிறாங்க. இவங்க ஏதாவது கோயில் திருப்பணிகளுக்கு இவங்க வந்து உதவி செய்யறது அப்படிங்கிறது வந்து பெருமளவு இவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். கோயிலை எங்கேயாவது கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு அந்த திருப்பணிக்கு வந்து நம்ம ஏதாவது சிமெண்ட் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது கட்டுமான பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து இவங்க வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து பெருமளவு அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த ராசினருக்கு உண்டான கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் டெம்பிள் தான். இந்த கோயிலுக்கு போயிட்டு இவங்க தாமரை மலர் வச்சு அந்த சாமிக்கு வந்து நீங்க அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலமா உங்களுக்கு உங்க ராசிக்கே உண்டான என்னென்ன கர்மா பிளாக்கேஜஸ் எது இருந்தாலும் சரி அதெல்லாம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டங்களும் பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள்லாம் இந்த வழிபாடு உங்களுக்கு செய்யும். அந்த கோயிலுக்கு போயிட்டு ஜஸ்ட் இந்த வேற எந்த செலவுமே நீங்க பண்ண தேவையில்லை. இந்த தாமரை பூக்கள் மட்டும் உங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கோயிலில் ஒரு 45 மினிட்ஸாவது இருந்துட்டு வாங்க. உங்களோட கோரிக்கைகள் என்னவோ, உங்களோட கோல் என்னவோ, உங்கள் லைஃப் ஆம்பிஷன்ஸ் என்னவோ அதெல்லாம் அந்த கோயிலில் நிதானமாக நீங்கள் உட்காந்து சொல்லிட்டு வாங்க. அந்த சாமியை வந்து நீங்கள் அந்த கருவறையை வந்து ஒரு 9 டைம் சுற்றி வந்துட்டு இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வர்றதன் மூலமாக உங்களுக்கு உடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து மேலும் மேலும் முன்னேற்றத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும். சக்ஸஸ் அண்ட் அபண்டன்ஸ் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்குள்ளே வர ஆரம்பிக்கும். தேங்க்யூ.